என் பெயர் யாழினி. 22 வயதான நான் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன். அலுவலகத்திற்கு தினமும் புடவை கட்டிச் செல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் புடவையில் செல்வதை பார்த்துவிட்டு, செதுக்கி வைத்த சிலை மாதிரி இருக்கிறாளே என்று சக ஊழியர்கள் ரகசியமாக பேசுவதைக் கேட்கும்போது எனக்கே ஒரு பெருமையாக இருக்கும். வேலை நெருக்கடியால் என் திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தேன். ஒருமுறை கோயில் திருவிழாவிற்காகச் சென்றிருந்தபோது எதிர்பாராத விதமாக வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வீட்டில் போரடிக்கிறது என்று ஷாப்பிங் சென்றேன். காலையில் மழை இல்லை என்பதால் குடை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டேன். திடீரென பெய்த கனமழையில் நான் கட்டியிருந்த புடவை முழுவதுமாக நனைந்துவிட்டது. ஐயோ, தெரியாமல் இந்த புடவையை கட்டிக் கொண்டு வந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தபோதுதான் அவர் போன் செய்தார். அவர் பெயர் விக்ரம், முன்னர் ராஜேஷ். என் பெரியம்மா மகள் கணவர். அவருடைய தங்கை திருமண பத்திரிகை கொடுக்க வருவதாகச் சொல்லியிருந்தார். நான் நின்றிருந்த முகவரியைச் சொன்னதும் அவர் காரில் என்னைத் தேடி வந்தார். விக்ரம் மாமா நல்ல வாட்டசாட்டமான ஆள். தினமும் ஜிம்முக்குச் செல்வதால் அவரது உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும். நானும் பலமுறை அவர் அழகை ரசித்திருக்கிறேன். அவர் காரில் இருந்து இறங்கி என்னை பார்த்த விதம் என் அழகை அவர் ரசிக்கிறார் என்பதை புரிய வைத்தது. என்ன மாமா, வீட்டுக்குப் போகலாமா என்று கேட்டேன். அவரும் புன்னகையுடன் என்னை காரில் ஏற்றிக்கொண்டார். காரில் செல்லும்போது இருவருமே மழையைப் பற்றியும் வாழ்க்கையைப் பற்றியும் பேசிக்கொண்டே சென்றோம். வீடு வந்ததும் இருவரும் மழையில் நனைந்திருந்ததால் துண்டு எடுத்து துடைக்க ஆரம்பித்தோம். அப்போது மாமாவின் பார்வை என் மீது நிலைத்திருப்பதை நான் கவனித்தேன். எனக்கும் ஒருவித படபடப்பு ஏற்பட்டது. மாமா, நான் சமைக்கிறேன். சாப்பிட்டுவிட்டு போகலாம் என்று கூறிவிட்டு நான் சமையலறைக்குச் சென்றேன். நான் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தபோது எனக்குப் பின்னால் யாரோ வந்து நிற்பது போல உணர்ந்தேன். திரும்பி பார்த்தால் அங்கே விக்ரம் மாமா நின்று கொண்டிருந்தார். என்ன மாமா, இங்கே வந்துட்டீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? உங்களுக்கு நல்ல கம்பெனி தராங்களா என்று கிண்டலாக கேட்டேன். அதற்கு அவர் ஒரு மெல்லிய சிரிப்புடன், அதை ஏன் கேட்கிறாய்? அவளை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா உன்னையே பண்ணியிருக்கலாம். நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு உனக்கே தெரியலையா? உன்னை போன்ற ஒரு பெண்ணைத்தான் எல்லோரும் மனைவியாக அடைய நினைப்பார்கள் என்றார். நான் சிரித்துக்கொண்டே, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அக்கா என்னை விட கொஞ்சம்தான் அழகு குறைவு, அவங்களும் அழகாதானே இருக்காங்க என்றேன். உடனே அவர் முகம் சற்று வாடியது. அழகு மட்டும் போதுமா யாழினி? அவ எனக்கு பசியார விருந்தே வைக்க மாட்டேங்குறா. மாசத்துல 2-3 நாள்தான் என் கூட விளையாட வர்றா. மத்த நேரமெல்லாம் நான் தனியாகத்தான் தவிக்கிறேன் என்று தன் ஏக்கத்தை கொட்டினார். அவர் சொன்ன விதம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவும் அதே சமயம் அவர் மேல் ஒரு பரிதாபத்தையும் உண்டாக்கியது. சரி மாமா, கவலைப்படாதீங்க, நான் அக்கா கிட்ட பேசி அவளை புரிய வைக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னேன். ஆனால் விக்ரம் மாமா விடுவதாக இல்லை. இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கேன், எனக்கு ஒரு விருந்து வைக்க மாட்டியா என்று கேட்டார். நான் சமையலைச் சுட்டிக்காட்டி, இதோ சமைக்கிறேனே மாமா, சாப்பிட்டு போங்க என்றேன். ஆனால் அவர் கேட்டது அந்த பசியே அல்ல என்பது அவர் பார்வையில் தெரிந்தது. என்னால அதெல்லாம் முடியாது மாமா என்று நான் உறுதியாகச் சொன்னேன். உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. தன் ஏக்கத்தையும் கோபத்தையும் எங்கே காட்டுவது என்று தெரியாமல் என் முன்னாலேயே தவிப்புடன் தன் கைகளை இறுக்கிக் கொண்டு சுவற்றில் ஓங்கி அடித்தார். அவர் கைகளில் ரத்தம் கசிவதை பார்த்ததும் என் மனம் பதறியது. ஐயோ மாமா, என்ன காரியம் பண்றீங்க? கையில் ரத்தம் வருது பாருங்க, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க என்று அவர் கைகளை பற்றினேன். நீ எனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொன்னால்தான் நான் நிறுத்துவேன் என்று பிடிவாதமாகச் சொன்னார். அவருடைய அந்த தவிப்பையும் அன்பையும் பார்த்த பிறகு என்னால் மறுக்க முடியவில்லை. சரி மாமா, நீங்க கேட்டபடியே நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்.
கைல மருந்து போடுங்க என்று சம்மதித்தேன். அந்த ஒரு வார்த்தைக்காகவே அவர் காத்திருந்தது போல என் கைகளைப் பற்றிக் கொண்டார். நான் சம்மதித்த அடுத்த நொடி விக்ரம் மாமாவின் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. சமையலறையில் அவர் கேட்டதை விடவும் ருசியான உணவுகளை சமைத்து அவருக்கு பரிமாறினேன். ஒவ்வொரு பிடியையும் அவர் ரசித்துச் சாப்பிட்டார். மாமா, சமையல் எப்படி இருக்கு? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கேட்டேன். அவர் என் கைகளைப் பற்றிக் கொண்டு, எல்லாமே அமிர்தமா இருக்கு யாழினி. சமைச்ச இந்த அழகான கைகளுக்கு தங்க வளையல்தான் போடணும் என்று சொல்லி உணர்ச்சியுடன் என்னை அணைத்துக் கொண்டார். நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூறி என் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தார். பின்பு மெல்ல என்னை ஏந்தி மெத்தையை நோக்கித் தூக்கிச் சென்றார். மெத்தையில் என்னை படுக்க வைத்துவிட்டு தன் சட்டையை கழற்றினார். ஜிம்முக்குச் சென்று அவர் வளர்த்திருந்த அந்த கட்டுக்கோப்பான உடலை முதல் முறை நேருக்கு நேர் பார்த்தபோது எனக்கே ஒரு கணம் மூச்சு நின்றது. கிராமத்துத் தென்றலாக இருந்த நான் நகரத்து மின்னலின் பிடியில் சிக்கியது போல் உணர்ந்தேன். விக்ரம் மாமா என் அருகே மெல்ல படர்ந்து என் காதருகே குனிந்து, ஏன் அப்படி பார்க்கிறாய் என்று ரகசியமாக வினவினார். அவர் மூச்சுக்காற்று என் கழுத்தில் பட்டதும் உடல் முழுவதும் ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டது. அவரது விரல்கள் என் இதழ்களோடு விளையாடத் தொடங்கின. எனக்கு நீ வேணும் யாழினி, இப்போதே வேணும் என்று அவர் மூச்சு வாங்கச் சொல்ல என் முகம் சிவந்தது. அவரது கைகள் என் இடையே இறுக்கமாகப் பற்றின. எனக்கு ஒருவித போதை கூடியதே தவிர துளியும் குறையவில்லை. அவர் என் மீது படர்ந்து என் கால்களுடன் தன் கால்களைப் பின்னிக் கொண்டார். இருவருடைய இதயத் துடிப்பும் ஒரே சீராக ஒலித்தது. அந்த அறையின் மௌனத்தில் எங்கள் உணர்ச்சிகள் மட்டும் அரும்புகள் போல் மலரத் தொடங்கின. சுமார் 20 நிமிடங்களுக்குப் பிறகு என் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு என் இடுப்பை வருடியபடி எனக்கு ஓய்வு கொடுத்தார். அன்று முழுவதுமே அந்த வீட்டின் மௌனம் எங்கள் இருவரின் நெருக்கத்தால் நிரம்பி வழிந்தது. விக்ரம் மாமாவின் அந்த அன்பும் தவிப்பும் என் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்துவிட்டது.